அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த 2 மாதமும் கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரங்களான அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த 2 மாதம் எப்படி இருக்கு, மேலும் எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதுல நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரங்களான அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் ஜென்ம சனியா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இப்போ 7.5 சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வக்ரத்துல இருக்கு. ஆகவே ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம், அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்த நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல புதன் பகவான், 7ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜக்ஷன் பிளஸ் இதுல வந்துட்டு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமா மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்தாக இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சூரிய பகவானோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாரு. அடுத்ததா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஃபைனலா 23ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சி 23ஆம் தேதிக்கு மேல. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகள். இந்த காம்பினேஷனை வச்சு இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கையை பொறுத்த அளவுல 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா 7.5 சனியுடைய முக்கியமான காலகட்டம்னா அது ஜென்ம சனி தான். இந்த ஜென்ம சனியில எங்கெங்க இருந்தோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். எதை தொடங்கினாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு மன வலிமை ரொம்ப குறைவா இருக்கும். ஏடா மாறி மாறி பிரச்சனை வருதுன்னு வாழ்க்கையை வெறுத்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் மனநிலையில ஓடிட்டு இருக்கும். அதுதான் ஜென்ம சனி. இப்ப ஜென்ம சனிலையும் வக்ர சனி நமக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுவாரு. அதாவது சனி பகவான் நமக்கு நன்மையான பலன்களை கொடுக்கலைனாலும் தீமையான பலன்களை கொடுக்காம இருப்பார் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆகவே கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வேலையின்மை, அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து வேலை இல்லாம இருக்கிறது, மேலும் தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை, செஞ்சிட்டு இருந்த தொழிலை மாத்திரன்னு சொல்லி எதுலயாச்சும் போய் கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிறது, மேலும் செஞ்சிட்டு இருக்க தொழில் சரியா போகலன்னு வருத்தத்தில் இருக்கிறது, இப்படிதான் போன காலகட்டம் அப்படிங்கிறது போயிருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல நம்முடைய 10ஆம் அதிபதி ரொம்ப ஃபேவரா நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோணம் ஏறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்து மேல இருக்கு. அது சப்தம பார்வை இருக்கு. எனவே இந்த மாதத்துல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆல்ரெடி நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பணி சுமையெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த தொழில ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னா ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த பணமாச்சும் நமக்கு திரும்பி கிடைச்சிரும். எனவே இதையும் நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த உத்தியோக வாய்ப்பு இல்லாதவங்க, உத்தியோக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். 18ஆம் தேதிக்கு மேல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு வகையான வருமான பிராப்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில தொழில் உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்றது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். ஏன்னா சுக்கிர பயிற்சிக்கு பிறகு சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு. சோ அந்த காலகட்டத்தில் நம்ம இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். எனவே நீங்க இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க முயற்சிக்காக நீங்க வச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அடுத்த பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ், பணம் தான் இப்போ பிரச்சனையே உங்களுக்கு இருக்கும். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சாக்கா அதுக்கு பெரிய தடையா இருக்கிறதே ஒண்ணு பொருளாதாரமா இருக்கும், அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கும். இது ரெண்டும் தான் இந்த காலகட்டங்களில் இவர்களை போட்டு ரொம்ப வாட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல ராகு, மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கிரன்
நீச்சம். சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பண தேவை அதிகமா இருக்கும். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபேமிலிக்கு ஒரு பக்கம் நம்ம பண்ணணும். அதே போல நம்மளையும் நாம பாத்துக்கணும். இப்படி சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கும். இது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை வேற ஒரு சைடு, கடனை வேற கட்டணும். இதே போல பொருளாதாரம் சார்ந்த நிறைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பா சொல்லணும்னாக்கா பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடியே அதுக்கான பட்ஜெட் எல்லாம் போட்டு வச்சிருவீங்க. இந்த பணம் வந்ததும் இதை இவங்களுக்கு கொடுக்கணும், இதை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் கரெக்டா போட்டு வச்சிருவீங்க. பணமே கைக்கு வந்திருக்காது, ஆனா பிளானிங் மட்டும் கரெக்டா போட்டு வச்சிருப்பீங்க. எனவே பண வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டின செலவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்காம கொஞ்சம் மெயின்டைன் பண்றது நல்லது. எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்க குறைச்சு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். எக்ஸ்பென்சிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ஓவராலா பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த காலகட்டத்தில் நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த ஒரு பக்குவமான தன்மை அப்படிங்கிறது இப்போ இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் மேலும் கும்ப நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த பக்குவத்தன்மைக்கு கொண்டு வரதுக்கு தான் சனி பகவான் இவ்வளவு நாள் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தாரு. ஆகவே இப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது வருது, அதை சரியா நீங்க செலவு செய்றீங்க, சரியான மாற்றத்துக்கு பயன்படுத்துறீங்க. இது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான். அடுத்ததாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல ராகு பகவான். பொதுவா இந்த ராகு பயிற்சி வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையான புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேமிலில நிறைய கமிட்மெண்ட், அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் குழப்பம், ஃபேமிலியை விட்டு நீண்ட தூரத்துல பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் பொதுவா ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா அந்த ராகு 2ஆம் இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையான கலக்கம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து இருக்கலாம். ஒற்றுமையா இருப்பாங்க, ஒரே குடும்பமா இருப்பாங்க, ஆனா வாக்குவாதமா போயிட்டு இருக்கும். சரியா பேசிக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள கோவப்பட்டுப்பாங்க. இப்படி ஒரு சைடு இழுத்துட்டு போகும். அடுத்ததா பார்த்தோம்னா தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு சிலர் இருப்பாங்க. இது ஒரு வகையில மன வருத்தத்தை பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தும். ஃபேமிலி கூட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு ட்ராக்ல ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில வருத்தங்கள் அப்படிங்கிறது மேலோட்டமா இருக்கும். மேலும் குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இந்த மாதத்துல அதிகமா உழைப்பீங்க. அதுல இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் அதிபதி நீச்சம், சுக்கிர பகவான் நீச்சம். அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 18ஆம் தேதி வரைக்கும் ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் வாக்குவாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமா பேசக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்க மௌனமா உங்களுடைய காரியங்களை சாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு. அமைதி காக்கிறது இந்த காலகட்டங்களில் இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் மேலும் கும்ப ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அமைதி தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தாரக மந்திரம். அமைதியா சைலண்டா இருக்கணும், இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அப்படி இருந்தாக்கா இந்த மாதத்துல சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும். மேலும் ஏதாச்சும் சின்னதா வாக்குவாதம் வருதுன்னா அதை டக்குன்னு அதே இடத்துல கட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நழுவுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டா காப்பாற்ற முடியாது. ஆகவே யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனாக்கா அந்த இடத்தை விட்டு அப்படியே நைஸா நழுவி வந்துடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல இந்த திருமண முயற்சியில நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இயற்கையாவே ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் நிச்சயம் வரைக்கும் போய் அதுல ஏதோ ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு தடைப்பட்டு போறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. ஆகவே ஆல்ரெடி இந்த திருமண முயற்சியில இருந்த தடை தாமதங்கள்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். ஆல்ரெடி ஏதாச்சும் திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதுல இருந்து இப்ப ரெக்கவர் ஆயிடுவீங்க. அந்த பிரச்சனை மன வருத்தத்துல இருந்து ரெக்கவர் ஆயிடுவீங்க. சோ அதுக்கு நல்ல ஃபேவரா இருக்கு. மேலும் இப்போ சனி பகவான் வக்ரம், மேலும் 7ஆம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஆகவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க இந்த திருமண முயற்சிகளை நிச்சயமாக நீங்க மேற்கொள்ளலாம். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம அந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். மேலும் அதுல தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சியா இருக்காரு. அது மாதத்தோட ஸ்டார்டிங்ல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா 5ஆம் அதிபதி பிளஸ் 8ஆம் அதிபதி புதன் பகவான் அந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. ஆகவே ஒரு சில தடை தாமதம், பொதுவா 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அவர் 5ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சியில தடைப்படுது தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தடை தாமதம் நல்லதுதான். எந்த அளவுக்கு தடைப்பட்டு தாமதப்பட்டு நடக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டரான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும். எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க சேஃபா இருக்கணும்.
இது எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம், அது நல்லதுதான். அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில நிறைய குழப்பம், மேலும் பெருசா ஒரு நிம்மதி இல்ல, வாழ்க்கை துணையோட ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை துணையால நிறைய மன வருத்தங்கள், இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய மன வருத்தங்கள், இப்படி ஏதோ ஒரு வகையான காம்பினேஷன்ல கடந்த காலகட்டங்களில் நிறைய மன வருத்தங்களை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப இந்த சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால, மேலும் சூரிய பகவான் இந்த மாதத்துல 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஓரளவுக்கு இப்ப நிவர்த்தி ஆயிடும். பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடும். அதை நம்ம கொஞ்சம் ஃபேவரா எடுத்துக்கலாம். அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்துடைய முதல் 18 நாட்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில, குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில சற்று நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி முடிந்த அளவுக்கு வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்க பேச்சு கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை துணையோட அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு தவறுதலான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. பொதுவா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தை இயற்கையாவே ஏற்படுத்துது. ஆனா நமக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மருத்துவ செலவுகளோட இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் ஏற்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு நியூட்ரல் ஆயிடும் எல்லாமே. ஆகவே இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல நம்ம ஓரளவுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுக்கிரன் நீச்சம், மேலும் செவ்வாய் 5ல, இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. பட் ஆனா 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பெயர்ச்சி, அது நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் டிரான்சிட் ஆகிறாரு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சியோடு இருக்கிறது சிறப்பு. ஆகவே அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிள்ளைகள் மேல கோபப்படாம பிள்ளைகளை பக்குவமா பாதுகாக்கிறது நல்லது. மேலும் பிள்ளைகளோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம கருத்து வேறுபாடும் இல்லாம கொஞ்சம் அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பொதுவா 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பிள்ளைகளோட ஏதோ ஒரு வகையான மன வருத்தத்தை ஏற்படுத்திடுறாரு. அவள்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான கவலைகளை ஏற்படுத்திடுறாரு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் நமக்கு ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிடுது. அதனால மாதத்தோட செகண்ட் ஹாஃப் பத்தி கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அவர்களோட பேசுற விதம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. கோபத்தை குறைச்சு செயல்பட்டாலே இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல சூரியன் புதன் ஆல்மோஸ்ட் கன்ஜெக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. எனவே இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் இல்ல. கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கல்வியில தடை தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனையும் தடுமாறும், மேலும் ஏதோ ஒரு வகையான அடையாளம் புரியாத ஏதோ ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்ட நீங்கும். ஆனா இப்ப சனி வக்ரமா இருக்கிறதுனால ஆல்ரெடி ஏற்பட்ட தடை தாமதம் எல்லாம் இப்ப விலகிடும். மேலும் கல்வியில மீண்டும் நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா படிப்புக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் படிப்பாங்க. ஆகவே இடம் விட்டு, ஊர் விட்டு, நாடு விட்டு வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா 5ஆம் தேதிக்கு மேல இது சார்ந்த வகையில வாய்ப்புகளை நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் வெளி இடங்கள்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கு. ஓரளவு படிப்பு சார்ந்த வகையில பெருசா மைனஸ் எதுவும் இல்ல. குறிப்பா 18ஆம் தேதி வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு. ஆகவே இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் சற்றே கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. 18ஆம் தேதிக்கு மேல சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அதனால பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல இருக்கிற முக்கியமான பிளானட்லாம் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரியான இடங்கள்ல தான் அமர்ந்திருக்கு. ஜென்ம சனி அது ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து இப்ப நிவர்த்தியை கொடுக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கு. அதனால இந்த நேரத்துல நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கலாம். மருத்துவ செலவு நிறைய இருக்குன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி ஏற்படுத்துற பிரச்சனையை இப்ப சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். அடுத்து 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, இதுவுமே நிறைய குழப்பம் தான். பொதுவா அஷ்டமத்துல கேது இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனை, என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல, ஏதோ மர்மமா ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கு, உடல்ல என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படிங்கிற அந்த குழப்பகரமான ஒரு மனநிலை எல்லாம் இருக்கும். ஒரு சிலர் இந்த அஷ்டமத்துல கேது பகவான் இருக்கும்போது இல்லாத பிரச்சனையை இருக்கிற மாதிரி உருவகிச்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷ ஜந்துக்களால ஆபத்து, விஷத்தால ஆபத்து, இதெல்லாம் அஷ்டமத்துல கேது இருக்கும்போது இயற்கையே ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஜென்மசனி காலகட்டத்திலையும் இது சார்ந்த வகையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இயற்கையே ஏற்படுது. ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நிறைய பேர் மன ஆரோக்கியம்
ஆரோக்கிய ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பல பிரச்சனையை பார்த்து ஏதோ தினம் தினம் ஏதோ அந்த பிரச்சனையிலேயே வேகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அதனால உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணும். கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். டயத்துக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. டயத்துக்கு படுத்து கரெக்டா தூங்குங்க. ஏன்னா நேரம் கடந்த உணவு, நேரம் கடந்த தூக்கம் அப்படிங்கிறதுலாம் அந்த காலகட்டத்தில் இயற்கையா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னாக்கா நம்முடைய உடல் ஆரோக்கியம் சேஃப் ஆயிடும். அதே போல இந்த மாதத்துல நிறைய வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஊரு விட்டு ஊரு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆகவே டிராவலிங் டைமிங் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா 4ஆம் தேதிக்கு மேல டிராவலிங் டைம் அப்படிங்கிறது அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே அலைச்சல் அதிகமா இருக்குன்னா அதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த ஜென்ம சனி 2ல ராகு இந்த காலகட்டங்கள்ல பொதுவாவே மெடிடேஷன் அதிகமா பண்றது நல்லது. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு உங்களை அமைதியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எதை நினைச்சு குழப்பிக்காதீங்க. பிரச்சனைகள் தானா வரும். அது தானாவே ஒரு முடிவுக்கு வந்துரும். எப்படி பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி அந்த பிரச்சனை தானாவே முடிவுக்கு வந்துரும். அதனால எதையும் நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு மன அமைதியோட செயல்படுறது உங்களுக்கு சேஃபான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். மேலும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. உங்களால ஒரு கரெக்டான தெளிவான முடிவு எடுக்க முடியலனா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு விஷயத்துல முடிவு எடுக்க முடியல, ஒரு விஷயம் உங்களை போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுது, மன வருத்தம் பண்ணுதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்திலே அப்படியே விட்டுருங்க. அது தானாவே சரியாயிடும். ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு டீப்பா சொல்றேன்னா, மோஸ்ட்லி பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த கும்பராசி, மேலும் கும்பராசியுடைய நட்சத்திரத்துக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேருடைய சிந்தனை இப்ப தப்பா தான் போகும். தவறுதலான முடிவுக்குள்ள தான் போகும். ஏதோ தெளிவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க வெளி தோற்றத்துக்கு, ஆனா உள்ளுக்குள்ள பல விஷயங்களை போட்டு குமரிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே மனதை அமைதிப்படுத்துங்க. மனம் அமைதி பெற்றால் உடல் ஆரோக்கியமாகும். உடலும் மனமும் சரியா இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிற முடிவு, செய்யற விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆகவே இது எல்லாத்துக்கும் ஆணி வேறு நம்முடைய மன ஆரோக்கியம் தான். மன ஆரோக்கியத்தை அமைதிப்படுத்துறதுக்கு தெய்வ வழிபாடு பண்ணலாம். இது ஒரு முறை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறை. அதே போல மெடிடேஷன் பண்ணலாம் நல்லா. மேலும் இப்போ நிறைய டெக்னிக்லாம் நிறைய வந்திருக்கு. நம்முடைய மன ஆரோக்கியத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது சார்ந்த வகையில நிறைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா தாய் தந்தையார பொறுத்தளவுல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது. தாயாரோட ஏதாச்சும் வாக்குவாதமோ, தாயாரோட ஏதாச்சும் மன வருத்தமோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாயாருடைய உடல்நிலையில ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த மாதத்துல 9ஆம் அதிபதி நீச்சம். முதல் 18 நாள் தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கிறது நல்லது. அவை தாய் தந்தையார பராமரிச்சு குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்கு. சோ இதை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஓவரால் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல நீங்க மெயினா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுனாக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள். இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்தினா மற்ற விஷயங்கள்லாம் தானாவே நமக்கு ஃபேவரா வந்துடும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த அக்டோபர் மாதம் கும்ப ராசி மற்றும் கும்ப ராசியுடைய நட்சத்திரங்களான அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பாத்திரலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. இது நமக்கு ஒரு வகையில ஃபேவர் தான். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், மேலும் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது பகவானுடைய கன்ஜக்ஷன். இதுல வந்துட்டு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. மேலும் குரு பார்வையில இருக்காங்க இவங்க எல்லாருமே. அடுத்ததா சுக்கிரன் இந்த மாதத்துல ஆட்சியா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து அந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. மேலும் அதனை தொடர்ந்து கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. ஃபைனலா 24ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அது மாதத்தோட எண்டிங்ல தான். ஆகவே இந்த மாதத்துல 2 முக்கியமான கிரகங்கள் நீச்சம். அதாவது சூரியனும் செவ்வாயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம். இது எல்லாத்தை விடவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கரெக்டா 8ஆம் தேதி வக்ரம் ஆவாரு. ஆகவே இந்த மாதத்துல குரு வக்ரம், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பெட்டராவே இருக்கு. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய மாற்றம், நிறைய வளர்ச்சி, நிறைய முன்னேற்றம். மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது. மேலும் ஆல்ரெடி உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பணிச்சுமை எல்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது
அப்படிங்கிறது நிலவ ஆரம்பிக்குது. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கு. குறிப்பா இந்த மாதத்துல முதல் 20 நாள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. 20ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்முடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி நீச்சம் ஆகுறாரு. செவ்வாய் பகவான் 20ஆம் தேதியில இருந்து நீச்சம். அது பெருசா அட்வைசபிள் கிடையாது. ஆகவே 20ஆம் தேதிக்கு மேல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது, அவேர்னஸா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் 20ஆம் தேதிக்கு மேல வைக்காதீங்க. 20ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுடைய முக்கியமான பிளானிங்லாம் வச்சுக்கிறது நல்லது. 20ஆம் தேதிக்கு மேல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம பொறுமை காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஏன்னா 2 முக்கியமான கிரகங்கள் நீச்சம் ஆகுது. அதுலயும் குரு பகவான் வக்ரம். குரு 4ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான். ஆனா நமக்கு முழு சுபர் அவர் 4ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது 20ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க பொறுமையோடையும் கவனத்தோடையும் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சிறப்பான வளர்ச்சி அடைய முடியும். அடுத்த பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல முதல் 8 நாள் பெருசா பிரச்சனை இல்ல. பொருளாதார தேவைகள் பொதுவாவே கும்பத்துக்கு கும்ப நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, ஜென்ம சனி ஒரு பக்கம், 8ஆம் இடத்துல கேது. ஆகவே மாத்தி மாத்தி ஏதோ ஒரு வகையான செலவு. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல அதிகமான செலவு. இன்னும் ஒரு சிலருக்கு நிறைய கடன் பிரச்சனை. இப்படி ஒருத்தருக்கு ஒரு டைப்ல செலவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது. வரவுக்கு மீறிய செலவு. பணம் சம்பாதிப்பாங்க. அப்படியே ஒரு பல்கா வர மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் 2 நாள்ல சுத்தமா கையில பணமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பணம் வரும் ஆனா காணா போயிடும். ஏன்னா பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு சம்பாதிச்சோம் ஆனா கையில ஒண்ணுமே நிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் புலம்புறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வரவை தாண்டிய செலவு அப்படிங்கிறது இருக்கலாம். இது பொதுவாவே இந்த ஜென்ம சனியில இயற்கையாவே இருக்கும். அதனால அதை நினைச்சு நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எந்த விஷயத்தை மைனூட்டா பார்க்கணும்னா இந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி நீங்க பட்ஜெட் போட்டு அதை கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க, யாரடி கடன் வாங்காத சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படாம உங்களுடைய பிளானிங் எல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் சூட்சமே இருக்கு. ஆகவே இந்த காலகட்டத்துல பண தேவை அதிகமா தான் இருக்கும். வரவுக்கு தாண்டிய செலவு தான் இருக்கும். ஆகவே செலவுகள்ல ரொம்ப கராரா இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை குறைச்சி ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம். அதுல இந்த மாதம் பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு பரவாயில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்து இருக்கணும். மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த பொருளாதாரத்துல ஒரு சில இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அவை பொருளாதாரத்தெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கையில ரொக்கமா எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் பணத்தை தொலைச்சிடுறது, அப்படி இல்லைன்னா பணம் திருட்டு போறது, இப்படி ஏதாச்சும் ஒரு வெரைட்டியான காம்பினேஷன்ல போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை கையில சுத்தமா பணமே வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிரான்சாக்ஷன்ல பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய பணத்தை சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததா குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பம் பற்றிய கவலை ஒரு பக்கத்துல வாட்டிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ட்ராக்ல போகும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா ஃபேமிலிக்குள்ளே இருந்து மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ட்ராக்ல போகும். ஆனா பொதுவா காமனா பார்த்தோம்னா ஃபேமிலி ரிலேட்டடா ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் கவலை இருக்கும். மேலும் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய தேவைகளும் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளும் இருக்கும். ஆகவே அதை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தளவுல முதல் 8 நாள் எவ்வளவோ பரவாயில்ல. குரு வக்ரம் ஆகுறது எனக்கு கொஞ்சம் மைனஸா தெரியுது. ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல 8ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சிறப்பான வளர்ச்சி அடைவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு இப்போ மேக்சிமம் பார்த்தோன்னா சுத்தமா பொறுமை கிடையாது. எதையும் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இல்ல. எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு அப்படியே ரொம்ப வருத்தப்படுறது. ஆனா அது உங்களை பொறுத்தளவுல அது பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்துல நீங்க வெளில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே சிரிப்பா இருக்கும். இந்த விஷயத்துக்கு நம்ம இப்படி போட்டு கவலைப்பட்டுட்டு நம்ம மனசை போட்டு அழட்டிட்டு கிடக்கும். நம்மளை விட எல்லாம் எவ்வளவோ பிரச்சனை உள்ளவங்க இந்த உலகத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையாயா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அவ்வளவு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். அது நம்மள போட்டு அந்த மாதிரி படுத்தும். அதனால பிரச்சனைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். பிரச்சனைகளை உங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ, சகிப்புத்தன்மையை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பேச்சை குறைச்சு நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல பொறுமை நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல நமக்கு ஃபேவரா வருமா அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்துல சனி வக்ரம், 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த திருமண முயற்சியில ஒரு சில தடை தாமதங்கள் இயற்கையை ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு. ஜென்ம சனியுடைய பாதிப்பு இப்ப குறைஞ்சிருக்கிறதுனால இந்த திருமண முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும். ஆகவே இந்த ஜென்ம சனி மீண்டும் ரீகிரியேட் ஆகிறதுக்குள்ள உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது நல்ல
பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஆட்சி. முதல் 13 நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. என்னதான் 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருந்தாலும் அது பெருசா மைனஸை ஏற்படுத்தல. அஷ்டமத்திலேயே 7ஆம் அதிபதி இருந்தாலுமே ஒரு சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு, ஒரு சில மன வருத்தங்களை கொடுப்பாரு. பட் ஆனா ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். முதல் 13 நாட்கள்ல நீங்க நல்ல செய்திகளை ஏற்படுத்தலாம். 13ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை காக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல அதாவது 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல, மேலும் கேது அஷ்டமத்துல, அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே ஆட்சியா சஞ்சாரம் செய்றாரு. இதுல குரு பார்வை முதல் 8 நாள் நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்புன்னு அர்த்தம். பொதுவாவே 8ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேல ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு புரிதலை அதிகப்படுத்திக்கிட்டு பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல அதுலயும் அஷ்டமாதிபதியோட இணைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு வகையான மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கலாம். அதனால வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் இப்ப சுத்தமா ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, முக்கியமான மாற்றங்களையும் பண்ணக்கூடாது. பொறுமையை கடைபிடிக்கிறது சிறப்பு என்னை பொறுத்தளவுல. மேஜரா பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், இதனால நிறைய கலக்கங்கள் ஏற்படலாம். ஆகவே அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து நமக்கு ஒரு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் அது நமக்கு பெருசா வீக் பண்ணல. அதனால முதல் 13 நாட்கள்ல குழந்தை பாகியத்துல நம்ம ஒரு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. ஆகவே குழந்தை பாகியத்துல நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டுனா 13ஆம் தேதிக்கு மேல நீங்க எந்த அளவுக்கு கவனமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. குறிப்பா 20ஆம் தேதிக்கு மேல கவனமா செயல்படணும். மேலும் இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது, பொறுமையோட செயல்படுறது சிறப்பு. மேலும் இந்த வண்டி வாகனங்களை டிராவல் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. பிரச்சனைகள்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு மனநிலை தான். ஆகவே இந்த மனநிலை ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அதனால அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க. குறிப்பா இந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க, மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் சுத்தமா வருத்தப்படக்கூடாது, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப யோசனை வர மாதிரி இருக்குன்னா நல்லா படுத்து தூங்கிடுங்க. எதை நினைச்சு கவலைப்படாம படுத்து தூங்கிடுங்க. ஆகவே மனக்கவலையையும் உங்களுடைய உணவு முறையும் நீங்க சரியா பராமரிச்சு டிராவலிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல இந்த மாதத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பிள்ளைகள் ஆல்ரெடி ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல் ஆரோக்கிய ரீதியாகவோ அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தாலேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வந்துடும். சோ அது நமக்கு ஒரு ஃபேவரா இருக்கு. புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுல அஷ்டமத்துல சூரியன் புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலே ஆட்சி. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இதுலயும் குரு பார்வை அப்படிங்கிறது 8ஆம் தேதிக்கு மேல நமக்கு கட் ஆயிடும். குரு வக்ர பார்வையை நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செலுத்த ஆரம்பிச்சிருவாரு. ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பு மேல ஆர்வம் இருக்கும். ஆனா அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்கள் இதுக்கு ஒரு தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல ஒன்னு பொருளாதாரம் அப்படி இல்லைன்னா உங்களை சார்ந்த ஏதோ ஒரு முக்கியமான நபரால படிப்புல ஒரு சில தடுமாற்றங்களை தடை தாமதங்களை சந்திக்கலாம். எனவே மாணவ மாணவிகள் படிப்புல விழிப்புணர்வோட இருந்து உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா நீங்க செஞ்சுட்டு வருது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மேலும் வெளியிடங்களுக்கு சென்று படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை இந்த மாதத்துல நிறைவேற்றிக் கொள்ளலாம். சோ அதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். ஏன்னா வெளியிடங்களுக்கு சென்று படிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்கிறது ஒரு வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் நிறைய வெளியிடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஆகவே இதை நீங்க இந்த படிப்பு சார்ந்த வகையில நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல போக போக நிவர்த்தி ஆயிடும். அதனால அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு படிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல குருவும் வக்ரம். சோ அது நமக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல படிப்பு மேல கவனம் சிதறாம படிப்புல மட்டும் ஒருமுகப்படுத்துறது நல்லது. மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்க அவங்க கூட பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு தவறுதலான பழக்க வழக்கங்கள், தவறுதலான எண்ணம் உடையவர்கள் இவர்கள்லாம் நீங்க கத்திரிச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களை சுத்தி எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகளும் ரியாக்ட் ஆகும். ஆகவே
ஆகவே உங்களை சுத்தி எப்போதுமே ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட இருக்கிற பர்சன்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல எப்போதும் சுறுசுறுப்பா படிப்பு மேலும் கெரியர் இப்படி திங்க் பண்ற மாதிரியான பர்சன்ஸை அதிகமா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் அழிக்கிற மாதிரியான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் சுத்தமா தேவையே கிடையாது. யோசிக்காம கட் பண்ணிடுங்க. இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்பட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர்ல மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னா அது உடல் ஆரோக்கியம் தான். போன மாதமும் நான் உடல் ஆரோக்கியம் சொல்லியிருந்தேன். இந்த மாதம் கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அஷ்டமத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து கன்ஜெக்ஷன் ஆகுது. ஸோ மாதத்தோட பிகினிங்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் நிறைய மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. அதே உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா இப்ப மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதிகமா அதை இந்த மாதத்துல நீங்க செயல்படுத்தலாம். மருத்துவ செலவு ஏற்படுது மருத்துவமனைக்கு போறமேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். என்னை பொறுத்தளவுல சனி வக்ரமாகி நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு, ஒரு தெளிவை கொடுக்குறாரு. மேலும் உடல் ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனைனே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். அவே உடல் ஆரோக்கிய ரீதியா அவேர்னஸா இருக்கணும். ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இதை எல்லாத்த விடையும் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் மன ஆரோக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்கள் மன ஆரோக்கிய ரீதியா நீங்க சிறப்பா நல்ல எண்ணங்களை அதிகரிச்சுக்கிட்டு உங்களை நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா பாதுகாத்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம். ஜென்ம சனி பிளஸ் வந்து 2ல ராகு 8ல கேது எப்படி பிளானட் மாறி மாறி அமர்ந்தாலுமே சரி உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய மனநிலையும் அமைதி அடைந்தால் நீங்க எந்த ஒரு கிரகத்தையும் நீங்க பார்க்க வேணாம். உங்களுக்கு எதுவுமே தேவையும் கிடையாது. எந்த தெய்வத்தையும் நீங்க வழிபடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க சுத்தமாவும் உங்களுடைய உள்ளம் அமைதியாகவும் இருந்துச்சுன்னா தெய்வ வழிபாடும் தேவையில்லை, சாஸ்திரம் எதுவுமே தேவையில்லை. ஆகவே நான் வலியுறுத்தி சொல்ல வருது என்னன்னா இந்த ஜென்மசனி காலகட்டம் அஷ்டம கேது காலகட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் நமக்கு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆகவே பிரச்சனை பின்னாடியே நீங்க போகாம அந்த பிரச்சனையே நினைச்சு அதையே நினைச்சு அசைப்படாம அதை தூக்கி ஒரு பக்கமா அடிச்சு ஓரம் கட்டிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசிங்க. அடுத்தது உங்களுடைய செயல்பாடுகள் மேல கவனம் செலுத்துங்க. ஏன்னா இப்ப மோஸ்ட்லி பார்த்தோம்னா அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, இவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா சிந்தனை மட்டும் வேற எங்கேயே இருக்கும். அப்படியே இந்த கவன சிதறல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சிந்தனை வேற இடத்துல இருக்கும், செயல் வேற ஒண்ணா இருக்கும். எனவே நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மனதை அமைதியா வச்சுக்கோங்க. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணுங்க. குறிப்பா மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல மனம் விட்டு பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. நீங்க எந்த அளவுக்கு வார்த்தைகள்ல கவனம் செலுத்தி நல்லா பாசிட்டிவா வார்த்தைகளை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மன ஆரோக்கியம் உங்ககிட்ட சிறப்பான முறையில இருக்கும். எப்போதுமே நெகட்டிவாவே யோசிச்சுக்கிட்டு நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கே உங்க மனம் பழக்கப்பட்டு போயிடும். அதை சேஞ்ச் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம கிட்ட இருக்க எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையான பழக்கங்கள் மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்கன்னா ரொம்ப நாளா நீங்க அப்படியே திங்க் பண்ணிட்டு வந்தது இப்ப அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சாமானியமா முடியாது, ஆனா முடியும். மெல்ல 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 நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போல இருந்து நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா அனலைஸ் பண்ணுங்க. அதை நினைச்சு கவலைப்படாம ஓகே இது எதனால வருது, நம்ம முன்னாடி ஏதாச்சும் தப்பு பண்ணோமா, இல்ல இந்த பிரச்சனையை நம்ம எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அது சார்ந்த வகையில திங்க் பண்ணுங்க. பிரச்சனை நினைச்சு கவலைப்படாம அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இந்த பிரச்சனை திரும்ப நம்ம லைஃப்ல வராம இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யோசிங்க. இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்நாள்ல நம்முடைய முற்பகுதியில ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பண்ண சின்ன தவறு தான் இப்போ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. அது ஸ்பெஷலா பார்த்தோம்னா இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல நீதிக்காரகனான சனி பகவானால நிச்சயமா நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஆகவே இந்த டைம் பீரியட்ல நீங்க எந்த அளவுக்கு பக்குவப்படுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. நீங்க என்ன பிரச்சனையில வேணாலும் இருங்க, அது எந்த மாதிரியான வெரைட்டில இருந்தாலும் சரி, பணம் சார்ந்து இருந்தாலும் சரி, உறவு நிலை சார்ந்து இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே சரி, நீங்க எந்த டைப் ஆஃப் பிரச்சனையில இருக்கீங்களோ அந்த பிரச்சனையில இருந்து வரக்கூடிய அந்த பக்குவத்தன்மையை நீங்க உறிஞ்சி எடுத்துக்கணும். அதுதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமே. அதாவது நம்ம வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. அந்த திருக்குறள் என்னன்னா ஊர் ஓரால் உற்ற பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். அதாவது இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா வள்ளுவர் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. அப்படியே நம்மள அறியாம நம்ம செஞ்சிருந்தாலோ அப்படி இல்லைன்னா நம்ம செய்யாமலே ஒரு பிரச்சனை நமக்கு வருதுனாலோ அந்த பிரச்சனை நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. வந்துட்டா வா ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு களத்துல இறங்கிடணும். நீயா நானான்னு ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு களத்துல இறங்கிடணும். நமக்கு பிரச்சனை தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. அப்படி நாமளே ஒரு வேலை செஞ்சோ அப்படின்னா நம்ம செய்யாமலோ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு பயப்படக்கூடாது. களத்துல இறங்கி நீயா நானா ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடணும். ஆகவே மன வலிமை உடையவர்கள் எப்போதுமே தோற்கிறது கிடையாது. மன வலிமை உடையவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பிரச்சனையாவே தெரியாது. அந்த பிரச்சனைக்குள்ளேயும் ஏதோ ஒரு சாராம்சம் இருக்கும் அப்படின்னு அவங்க அதை தேடுவாங்க. அதுதான் மன வலிமை உடையவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு தகுதி, சிறப்பான ஒரு தன்மை. எனவே நாமளும் அதே மாதிரி மாறிக்கணும். இந்த காலகட்டத்தில் நாமளும் மன
வலிமையுடையவர்களா மாறிக்கணும். மன வலிமை எங்க இருந்து வரும்னா நம்ம சிந்திக்கிற விஷயத்தில இருந்து வரும். நான் இவ்வளவு நேரம் சொல்றது இதுக்காக தான். மன ஆரோக்கியம் நம்முடைய சிந்தனை இதுதான் நம்மள கட்டமைச்சு நம்மள வழி நடத்துது. ஆகவே உங்களுடைய சிந்தனையில கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. மன ஆரோக்கியத்தை நீங்க வந்துட்டு விதைய சரியா விதைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருட்சம் உங்களுக்கு பெரிய அளவுல சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான பயனையும் உங்களுக்கு வாரி வழங்கும். ஆகவே விதைய சரியா விதைங்க. அந்த விதையிலிருந்து விருட்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வரும். மேலும் குறிப்பா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தோம்னா எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா அஷ்டமஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் கன்ஜெக்ஷன்ல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதத்துல இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் பெண்கள் கருப்பை சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். அடுத்ததா 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால கரெக்டா 20ஆம் தேதிக்கு மேல இடுப்பு முதுகெலும்பு சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் வலிகளோ ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்பட்டு நீங்கலாம். சோ அதுல நீங்க கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் ராகு 2ஆம் இடத்துல, எனவே இந்த கண் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு கண் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் அந்த காலகட்டத்தில். ஆகவே கண் சார்ந்த விஷயங்கள், காது சார்ந்த விஷயங்கள், மூக்கு வாய் தொண்டை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மேலும் இப்ப ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால அந்த தலை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு இப்போ அந்த பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது நமக்கு ஒரு அளவுக்கு ஃபேவரா இருக்கு. ஓவராலா உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. பொதுவாவே உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் விழிப்புணர்வோட செயல்பட்டாலே மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே இந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனல்ல மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா
ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.